ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கான சமையல் டே 59 தான் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சமையல். ஸோ வந்து நல்லா பீட்ரூட்டை வந்து துருவிக்கிட்டு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சேன்னா டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து தாளிப்பு போட்டுக்கிறேன். என்னென்னா கடுகு போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு நல்லா தாளிப்பு மாதிரி பண்ணிக்க போகிறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சடி அதான் செய்ய போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃபைபருக்காக வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்னா பீன்ஸ், கேரட் போட்டு நம்ம வந்து கிச்சடி மாதிரி செய்ய போகிறோம். கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக கீ போட்டு தாளிச்சிக்கிறேன். ஸோ வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டிங்கன்னா வீடே மணக்கும். அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. இதான் எனக்கு வந்து செகண்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து வெங்காய தக்காளி போடாமல் காய்கறி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி போடுங்க கிச்சடிக்கு மட்டும். அதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தலை இருக்கும். தாரிக்கா கூட சூப்பராக சாப்பிட்டா. அதுக்கப்புறம் இதோட லஞ்சுக்கு என்னென்னா ஒரு ஆம்லெட் போட்டுட்டு அதே மாதிரி வந்து நம்மளோட பீட்ரூட் நல்லா வந்து வதக்கி ஒரு பீட்ரூட் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட்டில் ஆப்பிளும் ஆரஞ்சும் இருந்தது. ஸோ ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் கொடுத்தாச்சு. எனக்கு வந்து பீட்ரூட் கர்ட்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி எம்மியாக இருந்துச்சு.